بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் இருளகநாதர் சன்மார்க்க போதகர் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அனலாரின் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், மேலும் வீற்றிருக்கும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் வந்து நிலவட்டுமாக. ஆமீன். அருமைக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைப்பினங்களில் சிறந்த படைப்பாய் மனித படைப்பை ஆக்கியிருக்கிறான். அந்த மனித படைப்பை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு குடும்பமாக அவைகளை அனுப்பி அவைகளை வைத்து இந்த பூமியை அல்லாஹு தஆலா விரிவாக்கம் செய்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சமூகத்தினுடைய மாண்பை அந்த சமூகத்தினுடைய அமைப்புகளாக இருக்கிற குடும்பத்தை வைத்துத்தான் நிர்ணயிக்கின்றான். அப்படி இருக்கிற அந்த குடும்பத்தினை நாம் எந்த அளவிற்கு நல்ல முறையில் வகுத்து வைத்து கொண்டிருக்கிறோமோ அதன் அடிப்படையில் அந்த சமூகமும் மிகச்சிறந்த சமூகமாக வந்தடையும். அருமைக்குரியவர்களே, எனவே ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறையில் ஒரு அற்புதமான குடும்பமாக நிகழ்ந்தது என்று சொன்னால் அந்த குடும்பம் மிகச்சிறந்த குடும்பமாக இருக்கும். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பம் இஸ்லாம் எப்படி கூறியிருக்கிறதோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டானோ அதன்படி நாம் இருந்தோம் என்றால், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சுன்னாவின் வழியில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த பூமியும் ஒரு மனிதனுக்கு சொர்க்கமாக அமைந்துவிடும். எனவே குடும்பத்தினை நாம் கட்டமைக்கிற போது நல்ல முறையில் கட்டமைக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு குடும்பத்தை கட்டமைத்ததே அவனது அத்தாட்சியில் ஒன்று என்கிறான். சூரத்து ரூமிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனது அத்தாட்சிகளை ஒவ்வொன்றாக கூறுகிற போது அதில் இந்த செய்தியையும் கூறுகின்றான். ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் ஒருவன்தான் நமக்கெல்லாம் அரசன். அவனே இந்த ஒட்டுமொத்த பூமிக்கும் வானங்களுக்கும் எல்லாவதற்கும் அவனே அதிபதி என்பதற்குண்டான அடையாளம் அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹு தஆலா படைத்திருப்பது என்று கூறுகின்றான். எனவே ஒரு குடும்பம் என்பது ஒரு ஆணாலும்
அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்தான். எதிலிருந்து? மண்ணிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்தான். பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய விழா எலும்பிலிருந்து பெண்ணாக ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவும் இதை நமக்கு சில வசனங்களை நமக்கு கூறுகின்றான். وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவருடைய துணைவியை படைத்தான். இதனுடைய விளக்கத்தை பார்க்கிற போது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஃபஇன்னல் மர்அத நிச்சயமாக ஒரு பெண் என்பவள் خُلِقَتْ مِنْ ضِلْعٍ அவள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் என்று கூறுகின்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரியவர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்று நாம் பார்க்கிற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணினுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இதயத்திற்கும் நெருக்கமான விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு மென்மையான ஒரு இனம், பெண்ணினுடைய இனம் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். எனவே ஆணி எனும் ஒரு கடினமான ஒரு மண்ணால் படைக்கப்பட்டவனாலும் இலகுவான எலும்பினாலும் படைக்கப்பட்ட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் சேர்ந்துதான் குடும்பத்தை உருவாக்கினான் அல்லாஹ் தஆலா. இவ்விருவரை வைத்துத்தான் குடும்பத்தை உருவாக்குகின்றான். ஒரு பக்கம் கடினம் இருக்கிறது, மற்றொரு பக்கம் இலகு இருக்கிறது. இரண்டையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் குடும்பம் என்னும் பாரம்பரியத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்குகின்றான். எனவே அப்படிப்பட்ட குடும்பத்தினை அல்லாஹ் தஆலா எதன் மூலம் துவக்குகின்றான் என்று பார்க்கிற போது அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா திருமணம் என்னும் ஒரு அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் குடும்பத்தை உருவாக்குகின்றான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அதைத்தான் சொல்லுவார்கள். அன்னிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி என்று கூறுகின்ற அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை பார்க்கிற போது முதல் விஷயம், நிகாஹ் என்பது என்னுடைய வழிமுறை, அதை வெறுப்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னதற்குண்டான காரணம் என்னவென்றால், ஒரு மனிதர் இந்த உலகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அந்த மனிதர் இந்த உலகத்தில் போராட வேண்டும், அவருக்கு என்ன போராட்டங்கள் இருக்க வேண்டும். ஒரு தனி மனிதனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைவது மிக எளிது, யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஒரு குடும்பம் எனும் கட்டமைப்பை கட்டி அந்த கட்டமைப்பை சீராக சரியாக நடத்தி வைப்பது ஒரு ஆணுக்கு அவ்வளவு கடமையாக அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா வைத்திருக்கின்றார். குடும்பத்தை சீரான முறையில் நடக்க வேண்டும், அதை ஆண் நிர்வகிக்க வேண்டும். ஆண் வெளியில் நிர்வகிப்பார், பெண் வீட்டிற்குள் அவர் நிர்வாகம் செய்வார். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா திருமணம் என்னும் பந்தத்தில் ஒரு ஆணையும் கொண்டு வருகின்றான், பெண்ணையும் கொண்டு வருகின்றான். இவ்விருவரை வைத்து குடும்பத்தை உருவாக்குகின்றான். அது மட்டுமல்ல, இந்த இருவருக்குமான கடமைகளையும் இஸ்லாம் நமக்கு வகுத்து தருகிறது. அந்த அடிப்படையில் நாம் குடும்பத்தை நாம் நிர்ணயித்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குடும்பங்கள் மிகச்சிறந்த குடும்பமாக அமையும். முதலாவதாக ஒரு ஆண் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரு ஆண் செய்ய வேண்டிய முதல் விஷயம், தனக்கு பிறக்க போகின்ற ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் தாயாக எப்படி இருப்பாள் என்ற அளவிற்கு ஒரு குழந்தையையும் தன்னுடைய பொருட்கள் செல்வங்களையும் பாதுகாக்க தகுந்த மிகச்சிறந்த மார்க்க பற்றுள்ள ஒரு பெண்ணாக ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்வார்கள் அல்லவா, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா, ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக அவள் திருமணம் முடிக்கப்படுகின்றால், அவளுடைய பொருட்களுக்காக, அவருடைய செல்வங்களுக்காக, அவருடைய அழகுக்காக, அவருடைய குடும்பத்தின் பாரம்பரியத்திற்காக, அவருடைய மார்க்கத்திற்காக. லிமாலிஹா ஒலி ஹசபிஹா ஒலி ஜமாலிஹா ஒலி தீனிஹா. இதை கூறிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார்கள், ஃபர் பிதாத்தி தீன், நீ மார்க்க பற்றுடையவர்களை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள்.
அதற்குண்டான அர்த்தம் என்ன? மார்க்க பற்றுள்ள பெண்ணை திருமணம் முடிப்பது மற்ற எல்லா விஷயங்களையும் கவனிப்பதை விட சிறந்தது. ஒரு பெண்ணிடத்தில் பொருள் இருக்கிறது, ஆனால் மார்க்கம் இல்லை. ஒரு பெண்ணிடத்தில் அவர்களுக்கு அழகு இருக்கிறது, ஆனால் மார்க்கம் இல்லை. ஒரு பெண்ணிடத்தில் குடும்பத்தின் பாரம்பரியம் இருக்கிறது, ஆனால் அந்த பெண்ணிடத்தில் மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணிடத்தில் வெற்றி இல்லை என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்க பற்றுள்ள பெண்ணை தேடி நீ திருமணம் முடியுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறுகிறார்கள். அப்படி தேர்ந்தெடுத்த பெண்ணை எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த 2 ஜோடிகளையும் ஆக்குகின்றான் என்று பார்க்கிற போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லிதஸ்குனு இலைஹா, அவர்களின் பக்கம் அவர்கள் நிம்மதியை பெற வேண்டும். ஒரு திருமணம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறதுன்னு சொன்னால், குடும்பம் என்று உருவாகிறது என்று சொன்னால், அதில் அடிப்படையாக இருக்க வேண்டிய 3 விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதில் முதல் விஷயம் லிதஸ்குனு இலைஹா, அவர்களின் பக்கம் அவர்கள் நிம்மதியை பெற வேண்டும். வஜஅல பைனக்கும் மவத்தன், உங்களுக்கு மத்தியில் நாம் அன்பை நாம் ஆக்குவோம், அல்லாஹ் தஆலா ஆக்குவார். வரஹ்மத்தன், மேலும் இரக்கத்தை, கருணையை அல்லாஹ் தஆலா ஆக்குவார். எனவே ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயங்களில் 3, வீட்டிற்குள் நிம்மதி இருக்க வேண்டும், 2வதாக அன்பு இருக்க வேண்டும், 3வதாக ரஹ்மத் என்னும் கருணை, ஒருவருக்கு ஒருவர் கருணையாக இருந்து கொள்வது. இந்த 3 விஷயங்களும் மிக அடிப்படையான விஷயம். ஒரு பெண் ஒரு வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற போது கணவன் உள்ளே வருகிறார்கள் என்றால், வெளியே சென்று வந்தார்கள் என்றால், அந்த மனைவியை பார்க்கிற போது அந்த கணவனுக்கு சந்தோஷம் வர வேண்டும். அந்த பெண் மிகச்சிறந்த பெண். ஒரு கணவன் ஏன் வீட்டை தேடி வர வேண்டும்? வேண்டுமானால் அவனுடைய நண்பர்களுடைய வீடுகளில் தங்கலாம், உறவினர்களுடைய வீடுகளில் தங்கலாம். ஏன் மனைவி இருக்கிற வீட்டில் வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவை, இந்த உலகத்தில் மனிதன் எல்லா இடத்திலும் தேடிக்கொண்டிருக்கிற விஷயம் என்ன? நிம்மதி. அந்த நிம்மதியை தர வேண்டிய இடம் ஒரு பெண் தன்னுடைய மனைவி இருக்கிற இடமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒரு கணவன் வீட்டை தேடி வருகிறான் என்றால் அவன் நிம்மதியை தேடி வருகிறான் என்பதாக அர்த்தம். வீட்டிற்குள் வருகிற போது அன்பை தேடி வருகிறான், தன் மனைவியிடத்தில் கருணையை தேடி வருகிறான். அதனால்தான் இஸ்லாம் வகுத்து தருகிற கணவனுடைய கடமைகளில் ஒன்றாக இதையும் அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். என்ன? ஒரு கணவன் மிகச்சிறந்த ஒரு நல்லவன் என்று அவன் கூறப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் நல்லவன் என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய குடும்பத்தார்களில் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், யார் அவருடைய குடும்பத்தார்களில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். வஅன ഖൈറുக்கும் லிஅஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தார்களில் உங்களில் மிகச் சிறந்தவன், உங்களில் சிறந்தவனாகிய நான் இருக்கிறேன் என்றால் காரணம் என்னவென்றால், என்னுடைய குடும்பத்தார்களில் நான் மிகச் சிறந்தவனாக இருக்கின்றேன். என்னுடைய கணவன் என்னும் பொறுப்பில் என்னுடைய மனைவிமார்களுக்கு உண்டான பொறுப்புகளை சரியாக நான் தருகின்றேன், அவர்களுக்குண்டான கண்ணியத்தை தருகின்றேன், அவர்களுக்குண்டான மதிப்பை தருகின்றேன், அவர்களுக்கான உரிமையை தருகின்றேன். இவைகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் செய்தார்கள். அன்று அரபு காலகட்டம் மிக மோசமாக இருந்தது. பெண்ணை அடிமையாக பார்த்தது, பெண்ணினுடைய உரிமையை தட்டி பறித்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த பூமியில் அவர்கள் தோன்றியதற்கு பின்னால் பெண்களை ஒட்டுமொத்தமாக இந்த உம்மத்திற்குண்டான மிக பொக்கிஷமாக ஆக்கினார்கள். எந்தெந்த அந்தஸ்துகளை எல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள். பெண் சிசு கொலைகள் நடந்து கொண்டிருந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், அல் பின்து பரக்கா, உனக்கு பெண்மகள் பிறந்தால் அவள் பரக்கத் என்றார்கள். ஒரு மனைவியை அல்லாஹ் அவர்கள் அடிமையாக அவர்கள் நடத்தி வந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உன்னுடைய மனைவியிடத்தில் நீ சிறந்தவனா? நீ எல்லாவரையும் விட சிறந்தவன். பின்பு தாயை மதிக்காத ஒரு குழந்தையாக இருக்கிறது என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில்
நீ நட்பு பாராட்டுவதற்கு மிக தகுந்த உகந்தது ஒரு மனிதர் இருக்கிறார்கள் என்றால் அது உன் தாய் தான். ஒரு சஹாபி கேட்டார்கள், நாயகமே, இந்த உலகத்தில் நான் நட்பு பாராட்டுவதற்கும் என்னுடைய தோழமை கொள்வதற்கும் மிக சிறந்தவர் யார்? சொன்னார்கள், உன்னுடைய தாய். மீண்டும் கேட்டார்கள் அதே கேள்வியை, இரண்டாம் பதிலாகவும் தாய். மூன்றாவதாக கேட்டார்கள், அப்பொழுதும் சொன்னார்கள் அதுவும் தாய். நான்காவதாக கேட்டார்கள், தந்தை என்றார்கள். எந்த அளவிற்கு அந்தஸ்தை கொடுத்தார்கள் பெண் மக்களுக்கு. ஒரு பெண் தாயாக ஆகிறார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தாயின் பாதத்தின் கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களுக்கான உரிமைகளை கொடுத்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அதை சுமூகமாக தீர்த்தார்கள். அதுதான் நிம்மதி, அதுதான் அன்பு, அதுதான் ரஹ்மத். தன் மனைவி ஏதேனும் தவறுகள் செய்துவிட்டால் அதை அதட்டுவதற்கு முயல்வதை விட நாம் அதை அன்பால் தீர்த்தோமையானால் நம்மிடத்தில் மிக நெருக்கமாக ஆகுவார். இந்த உலகத்தில் யாரும் தவறுகள் செய்யாமல் இருந்ததில்லை. எல்லாருக்கும் தவறுகள் உண்டு, எல்லாரும் தவறுகள் செய்பவர்கள் தான். ஆனால் நம்முடைய மனைவி தவறுகள் செய்கிற போது திடீரென்று வெகுண்டெழுகிறோம், அவர்களை திட்டுகின்றோம், இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும், ஆனால் அவர்களை அடிக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் மனைவியை அடிக்கக்கூடிய கணவன் மிகச்சிறந்த கணவனாக இருக்க முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், செய்து காட்டினார்கள். சொல்வதை விட தன் வாழ்வில் செய்து காட்டினார்கள். மனைவிமார்களுக்கு மத்தியில் சண்டை என்றால் அதனை எந்த அளவிற்கு மிக சுமூகமாக தீர்க்க முடியும், தீர்த்து வைத்தார்கள். அதே சமயம் ஒரு மனைவியின் கணவனிடத்தில் அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு உண்டான பொறுப்பு உண்டு. மனைவி என்ன செய்ய வேண்டும்? கணவன் வெளியே சென்று விட்டாலும் சரி, வீட்டிற்குள் இருந்தாலும் சரி, அந்த வீட்டிற்குண்டான நிர்வாகம் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். வீட்டிற்கு தேவையான எல்லாவற்றையும் பார்ப்பது ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள், குல்லு மர்அத்தின் ராஇயத்தின், ஒவ்வொரு பெண்ணும், வல் மர்அத்து ராஇயத்துன், ஒரு பெண் என்பவளும் பொறுப்பாளி. யாருக்கென்று சொன்னால் அவளுடைய கணவனுக்கும் அவளுடைய குழந்தைக்கும். அந்த குழந்தையை வளர்ப்பதும் அந்த மனைவி மீது கடமை. தன்னுடைய கணவனையும் நல்ல முறையில் பார்ப்பது அந்த மனைவிக்கு கடமை. மூன்றாவதாக அவனுடைய செல்வத்தை, கணவனுடைய செல்வத்தை நல்ல முறையில் பாதுகாப்பதும் ஒரு மனைவியின் மீது கடமை. இந்த மூன்று அம்சங்களும் கட்டாயம் ஒரு மனைவியிடத்தில் இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனைவிமார்களுக்கு இவ்வளவு அந்தஸ்துகளையும் கொடுத்தார்கள். அதே சமயம் அவர்களுக்கு இந்தந்த விஷயங்களை செய்யுமாறு ஏவியர்களில் மிக முக்கியமானது நாம் கூறிய இந்த மூன்று விஷயங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், திருமணம் முடித்த ஒரு பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைப்பது மிக எளிது. எப்படி என்றால் சொன்னார்கள், ஒரு பெண் இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் ஐவேளை தொழுவார், வஸாமத் ஷஹ்ரஹா, அவள் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பாள், வஹஸனத் ஃபர்ஜஹா, அவளுடைய மறைவிடத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார், வஅதாஅத் ஸௌஜஹா, அவளுடைய கணவனை அவள் மதிப்பார், கணவன் ஏவியதை அவள் செய்வார் என்றால் தீலலஹா, அவருக்கு சொல்லப்படும், அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும், உத்ஹுலில் ஜன்னத மின் ஐயி அப்வாபிஹா ஷிஅதி, நீ நாடுகின்ற கதவு வழியாக நீ சொர்க்கத்தில் செல் என்று சொல்லப்படும். ஒரு பெண் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? நேர தொழுகைகள் தொழ வேண்டும், நோன்புகள் நோக்க வேண்டும், தன்னை பாதுகாக்க வேண்டும், பிறகு கணவனுக்கு வழிபட வேண்டும். இந்த 4 விஷயங்களும் 4 அம்சங்களும் ஒரு பெண்ணிடத்தில் இருந்ததென்றால் மிக எளிது அந்த பெண் சொர்க்கத்தில் நுழைவதற்கு அல்லாஹ் தஆலா கூறிவிடுவான், நீ நாடுகின்ற கதவின் வழியாக நீ சொர்க்கத்தில் சென்று என்று சொல்லிவிடுவான். அருமைக்குரியவர்களே, ஒரு பெண்ணாலும் கணவன் என்னும் ஒரு ஆணாலும் மனைவி என்னும் ஒரு பெண்ணாலும் தான்
ஒரு குடும்பம் என்பது உருவாகுகின்றது. அந்த குடும்பத்தை நாம் சீரான முறையில், சரியான முறையில், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறையின்படி நாம் நடந்து கொண்டோமேயானால் நாம் நம்முடைய குடும்பத்தை சீராக ஆக்கிவிட முடியும். நம் குடும்பம் சீராக ஆகியது என்று சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமது சமூகமும் சீர்பெற்றுவிடும். இன்று பல இல்லங்களில் தொழப்படவில்லை, தொழுகையில் நடப்பதில்லை, அவர்களுக்கு மத்தியில் எந்தவித இறைவனுடைய சிந்தனைகளும் இல்லை. நிச்சயம் கட்டாயம் ஒரு வீட்டிற்குள் இறைவனுடைய நினைவும் இறைவனுடைய சிந்தனையும் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனையும் அடிக்கடி நினைவு கூறப்பட வேண்டும். அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், லா யஸாலுல் பைத்துல்லதி யுذ்கரு ஃபீஹி அல்லாஹு ஃபீஹி கைர். ஒரு வீட்டில் அல்லாஹ்வுடைய திக்ர் முழங்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த வீட்டிலே நலவுகள் அதிகமாகிக் கொண்டு வரும், நலவுகள் இருக்கும். ஒல் பைத்துல்லதி லா யுذ்கரு ஃபீஹி அல்லாஹு, எந்த வீடுகளில் எல்லாம் இறைவன் நினைவு கூறப்படவில்லையோ, திக்ர் செய்யப்படவில்லையோ அந்த வீடுகள் யகில்லு கைரு, அதனுடைய நன்மைகள் குறைந்து கொண்டே இருக்கும். மற்றொரு ஹதீஸில் பார்க்கிற போது ஹதரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனை நினைவு கூறப்படுகின்ற அந்த வீட்டிற்கும் இறைவனை நினைவு கூறப்படாத ஒரு வீட்டிற்கும் உதாரணம் என்னவென்றால் உயிர் உள்ளவனுக்கும் இறந்தவனுக்கும் உதாரணம். உயிர் உள்ளவன் எப்படி இருப்பானோ அதற்கு அவன் திக்ர் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த வீடுகள் இருக்குது என்று அர்த்தம். ஒரு வீடுகளில் இறைவனை திக்ர் செய்யப்படவில்லை என்றால் அந்த வீடு மௌத்தாகிவிட்டது என்பதாக அர்த்தம். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வீடுகளில் கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், யாரிடத்திலும் அனைவர்களிடத்திலும் சரி இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறையான குர்ஆன் அடிக்கடி ஓதப்பட வேண்டும். ஹதீஸுகள் பற்றியான பிள்ளைகளுக்கு உண்டான போதனைகளை தர வேண்டும். வீடுகளில் பெண்கள் தொழ வேண்டும், ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழ வேண்டும். ஆண் பிள்ளையாக இருப்பவர்களை பள்ளிவாசல்களோடு நாம் இணைக்க வேண்டும். பெண் பிள்ளையாக இருப்பவர்களுக்கு அவர்களுடைய தாய்மார்கள் பெண் ஒழுக்கங்களை வீட்டிற்குள்ளே மிக கச்சிதமாக அவர்கள் கற்றுத்தர வேண்டும். இப்படியெல்லாம் கற்றுத்தருவது மிக கட்டாயம். இன்றைய காலகட்டம் மிக மோசமாக இருக்கிறது. கணவன் தன் கடமையை செய்வதில்லை, மனைவியும் தன் கடமையை செய்வதில்லை. எனவே பிள்ளைகள் கோணலாக வளருகிறார்கள், மிக மோசமாக வளருகிறார்கள். சமூகத்தில் பல சீர்கேடுகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்தந்த குடும்பங்களில் பெற்றோர்களும் கணவன் மனைவிமார்களும் அவர்கள் சீராக இல்லை என்பதற்குண்டான ஒரு அடையாளம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா நமது வீடுகளை இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறையில் அமைத்துக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு கைர் பரக்கத்துகளை தந்தது புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.